ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து மேங்கோ டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேங்கோ டிசைன், பைஸ்லி டிசைன் இது எல்லாமே வந்து நம்ம அரபிக் டிசைனில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட இந்த பேசிக் டிசைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லாக ஒரு 20 டிசைன் கிட்ட வந்து இந்த கிளாஸில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பேசிக் மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ள மேங்கோ டிசைனுக்குள்ளே வர டிசைன் எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேங்கோ டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது C+S. ஸோ இதில் வந்து நான் மூணு விதமாக நான் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே வரும். ஸோ C+S, S+C, அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மேங்கோ டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து C+S. இது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு C போட்டுக்கோங்க. C போட்டுட்டு அந்த C ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு S போடுங்க. S போட்டு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்துடும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நான் பென்சிலில் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ C+S வந்து இந்த மாதிரி தான் நம்ம போடணும். அதுக்கப்புறம் S+C அதை பேஸ் பண்ணி நம்ம மேங்கோ டிசைன் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. எஸ் போட்டு அந்த எஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு C நீங்கள் கொண்டு வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி சின்ன ஸ்பைரல் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் கவர் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து தேர்ட் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி டாட் லைன் போட்டிருந்தேன்ல அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு அந்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து எண்ட் ஆகிற இடம் வரைக்கும் நீங்கள் மேங்கோ டிசைன் போட்டுக்கலாம். ஸோ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மேங்கோ டிசைன் கரெக்டாக வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி வர டிசைன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே வந்து நீங்கள் மெஹந்தியில் போடுறதுக்கு முன்னாடி பென்சிலில் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த C+S அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து C போட்டுக்கோங்க. C போட்டுட்டு அந்த C ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு சின்ன S இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு சின்னதாக ஒரு சின்ன ஸ்பைரல் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் ஸ்பைரல் நம்ம கொடுப்போம்ல அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் வந்து வெறும் அவுட்லைன் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் அந்த மேங்கோட டிசைன் மட்டும்தான் பார்க்குறோம். பேசிக் டிசைன் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணுறது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு டிசைன் வரைஞ்சி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து நம்ம ஆப்போசிட்டில் C+S வந்து ஆப்போசிட்டில் நம்ம போட போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு C போட்டுட்டு அந்த C எண்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு S போட்டுக்கோங்க. போட்டு சின்ன ஒரு சிங்கிள் ஸ்பைரல் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதே S+C. இதையும் வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு S போட்டுக்கோங்க. S போட்டு அந்த S முடிகிற இடத்துலேருந்து ஒரு C போட்டு ஒரு சின்ன ஸ்பைரல் சிங்கிள் ஸ்பைரல் ஒன்று கொடுத்துக்கோங்க. அடுத்த டிசைன் இதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி C போட்டு C+S இதில் வந்து இந்த மேங்கோ டிசைனை பொறுத்த வரைக்கும் C+S தான் வந்து அதிகமாக வரும். ஸோ நீங்கள் இதை பென்சிலில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் கரெக்டாக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. யாராவது நியூ ஜாயினிங்காக இருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து 5th டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பைரல் மாதிரி கொடுத்து அது அப்படியே லைன் நம்ம போடுவோம்ல
ஸ்கூலில் ஊலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்து அதை வந்து சின்ன லைன் மாதிரி கொடுத்து அதிலேருந்து ஒரு சின்ன கர்வ் நம்ம சி மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதுவும் ஒரு டிசைன். இது வந்து பைஸ்லி டிசைன். நம்ம அரபிக் டிசைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் பைஸ்லி டிசைன் சொல்லுவோம். ஸோ அந்த டிசைன் தான் இது. ஸோ ஒரு போட்டு அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து எண்ட் ஆகிற இடம் வரைக்கும் ஒரு சின்ன கர்வ் லைன் கொடுத்து நம்ம தான் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து இந்த மேங்கோ டிசைனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போட்டு இந்த சைடு ஒரு எஸ் போடணும். ஸோ இது தலைகீழாக நம்ம போடுறோம். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு பாக்ஸுக்குள்ளே 2 டைம் வந்து நான் டிசைன் போட்டு காட்டியிருக்கேன்ல, அதே மாதிரி நீங்கள் 2 டைம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து ஒரு ஹார்ட் கொடுத்துக்கோங்க. ஹார்ட் ஷேப் கொடுத்து அந்த ஹார்ட்க்கு மேலே வந்து ஒரு சின்ன ஸ்பைரல் நம்ம கொடுக்கணும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். ஸோ ஒரு ஹார்ட் கொடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்பைரல் கொடுக்கணும். ஸோ எல்லா டிசைனுமே வந்து 2 டைம் 3 டைம் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து 8th டிசைன் வந்து நம்ம 3 யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ 3 யூஸ் பண்ணினா சும்மா ஒரு எஸ்ஸு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஒரு எஸ் நம்ம கொடுத்துக்கணும். எஸ் கொடுத்து அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு 3 மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து வேவ் லைன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். நைன்த்து டிசைனும் அதே மாதிரி தான். நம்ம வந்து 8th டிசைன் பார்த்தோம்ல, ஸ்ட்ரைட்டாக பார்த்துருக்கோம். இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம போடணும். எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 2 டைம் 3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் டிசைன் ஒரு சின்ன வேவ் லைன் மாதிரி கொடுத்து நீங்கள் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டு சென்டரில் வந்து நம்ம 3 டிசைன் பார்த்தோம்ல, அந்த டிசைன் தான் இதிலே நம்ம போட போகிறோம். ஸோ பொறுமையாகவே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து டைம் நிறையவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் நம்ம டக்குன்னு நம்ம முடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டிசைன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸை வந்து ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போகணும். ஸோ ஏனோ தானோ நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு டிசைன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வராது. அதனால் ஒவ்வொரு கிளாஸும் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷ் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதை நீங்கள் வந்து திருத்திக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து இந்த இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்ல அந்த மேங்கோ டிசைன் தான். இதில் வந்து நம்ம டபுள் மேங்கோ டிசைன் ஜாயிண்டான மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேங்கோ போட்டுட்டு அந்த கீழேருந்து ஒரு எஸ் கொடுத்து அந்த பாதியில் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த டிசைன். இதுவும் சேம் அதே டிசைன் தான். என்ன அதில் வந்து நம்ம ஸ்பைரல் கொடுக்காமல் இருப்போம், இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பைரல் கொடுப்போம். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. அடுத்து 14th டிசைன் ஒரு எஸ்ஸு நீங்கள் போடுறப்ப அந்த எஸ்ஸை கீழே கொண்டு வரப்போ கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வாங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதிலேருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம், கீழே வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த மேங்கோ டிசைன் வரும். அடுத்து அதே டிசைனை வந்து நம்ம இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டிருப்போம்.
இந்த சைடு கிராஸ் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் போட்டிருப்போம். இப்போ ரைட் சைடில் டேர்ன் ஆகிருக்க மாதிரி போட்டிருப்போம். அடுத்து 16th டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹொரிசாண்டலில் வந்து நம்ம போடணும். ஸோ அந்த மேங்கோ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி நம்ம போடணும். நேராக இருக்க மாதிரி போட்டிருப்போம். இப்போ படுத்திருக்க மாதிரி இந்த சைடில் நம்ம போடுவோம். அடுத்த டிசைன் வந்து சியை வச்சு தான் வந்து டிசைன் போட போகிறோம். ஸோ சியை வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக போட்டுக்கோங்க. கீழேருந்து மேலே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடில் ஒரு சின்ன சி, இந்த சைடில் ஒரு சின்ன சி போட்டுட்டு மேலே வந்து ஒரு அந்த ஃப்ளவருக்கு நம்ம இழுத்து விடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து மேங்கோ டிசைனோட இதுதான். எயிட்டீன்த் டிசைன் நம்ம ஏற்கனவே வந்து அந்த மேங்கோ டிசைன் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஹரிசாண்டலாக நம்ம போட்டிருப்போம்ல அந்த மாதிரி மேங்கோ போட்டு இது என்ன பண்ணணும், அந்த மேலே இருக்க அந்த எட்ஜில் வந்து நம்ம ஸ்பைரல் கொடுப்போம்ல அதுக்கு பதிலாக அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகாமல் அந்த லைன் தனித்தனியாக வந்து அங்கே எண்ட் பாயிண்டில் சும்மா ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பைரல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லைன் ஜாயிண்ட் ஆகிருக்கும், இதில் ஜாயிண்ட் ஆகாமல் கொடுத்துருக்கணும். இந்த மேங்கோ டிசைனை பொறுத்த வரைக்குமே வந்து CS அந்த தான் வந்து நமக்கு திரும்ப திரும்ப போடுவோம். ஒன்று C+S இல்லைனா S+C. அதே இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த மாதிரி தான் போடுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ டிசைனில். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருக்கிறது பேசிக் மேங்கோ டிசைன் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து நமக்கு லைனு ஹம்ப்பு ஸ்பைரல் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க அந்த 20 டிசைனையுமே வந்து 2 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.